வணக்கம் அன்பு நெஞ்சங்களே. இன்று 4ஆம் தேதி புதன்கிழமை நாளேடுகள் அந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இன்று பத்திரிகைகளை ஆரம்பிப்பதற்கு முன் குரல் தரும் சிந்தனை. நாம் தருகின்ற குரல்: இன்னமுள் இன்மை விருந்தொரால் வன்மையுள் வன்மை மடவார் பொறை. இன்மையுள் இன்மை விருந்தொரால் வன்மையுள் வன்மை மடவார் பொறை என்பது குரல். வறுமையிலும் கொடிய வறுமை வந்த விருந்தினரை வரவேற்க முடியாதது. அதைப்போல வலிமையிலேயே பெரிய வலிமை அறவிலிகளின் செயலை பொறுத்து கொள்வது என்பது இந்த குரலுக்கு பொருளாக சொல்லப்பட்டிருக்கின்றது. குரல் தரும் சிந்தனையை பார்த்தோம். இன்று பத்திரிகைகளிலே வெளிவந்திருக்கின்ற செய்திகளின் சுருக்கம். இன்றைய பத்திரிகைகள் அனைத்திலுமே ஒரே ஒரு செய்தி முக்கியப்படுத்தப்பட்டிருக்கின்றது. வேட்பாளர்களின் வாக்குறுதிகள் ஒரு பிரதான தலைப்புச் செய்தியாக வெளிவந்திருக்கின்ற அந்த நிலையிலே இன்று தபால் மூல வாக்களிப்பு ஆரம்பமாகின்றது என்ற செய்தி சில பத்திரிகைகளிலே பிரதான தலைப்புச் செய்தியாக நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இலங்கையின் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட 9வது ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான தபால் மூல வாக்களிப்பு இன்று ஆரம்பமாகிறது என்பதுதான் செய்தியாக நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக எதிர்வரும் 21ஆம் தேதி தேர்தல் நடைபெற இருக்கின்ற நிலையிலே அரசு ஊழியர்கள் மற்றும் அரசு பணிகளில் ஈடுபடுகின்றவர்களுக்கு தபால் மூல வாக்களிப்பு ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றது. அது இன்று தொடக்கம் வெள்ளிக்கிழமை வரை 3 நாட்கள் நடைபெறும். அதே நேரம் அவ்வாறு வாக்களிக்க தவறுபவர்களுக்கு 11ஆம் தேதியும் 12ஆம் தேதியும் நடத்தப்படும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்திருக்கின்ற செய்தி இன்றைய பத்திரிகைகள் அனைத்திலுமே முக்கிய செய்தியாக நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரம் வாக்களிப்பிலே எந்த இடையூறுகள் குழப்ப நிலை ஏற்பட்டாலும் அந்த வாக்களிப்பு நிலையத்திலே சொல்லப்படுகின்ற வாக்குகள் ரத்து செய்யப்படும் என்று தேர்தல் ஆணைக்குழு கண்டிப்பான உத்தரவை பிறப்பித்திருக்கின்ற செய்திகளை நாம் பத்திரிகைகளை பார்க்கின்ற போது விரிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். இதைவிடவும் தமிழ் பொது வேட்பாளர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனம் நேற்று யாழ்ப்பாணத்திலே வெளியிட்டு வைக்கப்பட்டிருக்கின்றது. அது தொடர்பான படங்களும் செய்திகளும் தமிழ் பத்திரிகைகளிலே முக்கியத்துவம் படுத்திருப்பதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. தமிழ் தேசிய பொது கூட்டமைப்பினால் வெளியிடப்பட்டிருக்கின்ற இந்த தேர்தல் விஞ்ஞாபனம் பாக்கிய செல்வன் அரியநேத்திரனால் நேற்று உத்தியோகபூர்வமாக வெளியிட்டு வைக்கப்பட்டது. இந்த நிகழ்விலே பெருந்திரளான அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டார்கள் என்று படத்தோடு நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த பொது வேட்பாளருடைய தமிழ் பொது வேட்பாளருடைய இந்த அறிவிப்பிலே பல்வேறு விடயங்கள் சுட்டி காட்டப்பட்டிருக்கின்றன. தமிழர்களுடைய தீர்வுகள் முன்வைக்கப்படாத நிலையில், பிரதான வேட்பாளர்களால் எந்த ஒரு தீர்வும் முன்வைக்கப்படாத நிலையிலே இந்த பொது வேட்பாளர்களே தமிழருடைய பிரச்சனை தமிழர்களுக்கான தீர்வு முன்வைக்கப்படுவதாக பாக்கிய செல்வம் அரியநேந்திரன் நேற்று அறிவித்திருக்கின்றார். அதுவும் பத்திரிகைகளிலே நாம் முக்கிய செய்தியாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதைவிடவும் தோட்ட தொழிலாளர்களின் சம்பள பிரச்சனை தொடர்பான செய்தி இன்றைய தமிழ் பத்திரிகைகளிலே முக்கியப்படுத்தப்பட்டிருக்கின்றது. 1700 ரூபா சம்பள அதிகரிப்பு தொடர்பான பேச்சுவார்த்தை நேற்று தொழில் அமைச்சிலே நடந்திருக்கின்றது. தொழில் திணைக்களத்திலே 4.5 மணி நேரம் நடந்த இந்த பேச்சுவார்த்தையிலே எந்த விதமான இணக்கப்பாடும் இல்லாமல் கூட்டம் கலைந்திருக்கின்றது என்பதை இந்த செய்தியாக தரப்பட்டிருக்கின்றது. இந்த 10ஆம் தேதி அடுத்த கூட்டம் சம்பள நிர்ணய சபையின் கூட்டம் 10ஆம் தேதி நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது முதலாளிமார் சம்மேளனத்தினால் வைக்கப்படுகின்ற பல்வேறு நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ள முடியாதென்று நேற்றைய பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்ட தொழிற்சங்கங்கள் ஆணித்தரமாக நிராகரித்த நிலையிலே அவர்கள் பேச்சுவார்த்தையிலிருந்து வெளியேறி இருக்கின்றார்கள். பத்திரிகைகளை பார்க்கின்ற போது நாம் விரிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். தேர்தல் கண்காணிப்பு பணிகளில் ஈடுபடுகின்றவர்கள், அதாவது குறிப்பாக ஐரோப்பிய யூனியனின் செயல்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாகவும் இதனுடைய செயல்பாட்டு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றன. முறைப்பாடுகளும் சிலர் வைத்திருக்கின்றார்கள். வேட்பாளர்கள் சிலர் ஐரோப்பிய யூனியனிலே அவர்கள் கண்காணிப்பாளரிடம் முறைப்பாடு தெரிவித்திருக்கின்ற செய்தியும் இன்றைய பத்திரிகைகளிலே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. வீரகேசரி பத்திரிகையிலிருந்து ஆரம்பிக்கின்றோம். வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி: தமிழ் பொது வேட்பாளரை தீர்வை பெற ஆதரியுங்கள். தேர்தல் விஞ்ஞாபனத்திலே தமிழ் தேசிய பொது கூட்டமைப்பு பொது கட்டமைப்பு அழைப்பு என்பது இங்கே பிரதான தலைப்புச் செய்தி. அந்த பொது கட்டமைப்பினுடைய தேர்தல் விஞ்ஞாபனம் நேற்று வெளியிட்டு வைக்கப்பட்ட போது பிடிக்கப்பட்ட படத்தோடு இங்கே தரப்பட்டிருக்கின்றது. அது முதலாவது ஆவணம். நேற்று தமிழ் வேட்பாளர் முன்னாள் முதலமைச்சருடைய சி விக்னேஸ்வரனிடம் கையளிக்கப்படுகின்ற காட்சி தான் இங்கே பிரதான படமாக பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. ஒற்றை ஆட்சிக்கு உட்பட்ட அரசியல் தீர்வினால் பயனில்லை. புதிய அரசியலமைப்பு தமிழர்களை சுயநிர்ணய உரிமையுடைய தேசிய இனமாக அங்கீகரிக்க வேண்டும். போர்க்குற்றங்கள் தொடர்பிலே பன்னாட்டு நீதி பொறிமுறை ஊடாக விசாரணை அவசியம். மலையக மக்களின் உரிமைகளை வென்றெடுப்பதற்கு தோளோடு தோள் நிற்போம் என்று இந்த தேர்தல் விஞ்ஞாபனத்திலே கருத்து தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. விடயங்கள் சுட்டி காட்டப்பட்டிருக்கிறதாக
இந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இன்னும் ஒரு செய்தியை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது நாம் ஆரம்பத்திலே பார்த்தது போல தோட்டத் தொழிலாளர்களுடைய சம்பள பிரச்சனை தொடர்பாக நேற்று 4.5 மணி நேர பேச்சுவார்த்தை நடந்தது என்ற செய்தி இங்கே இப்போ தலைப்பில் இடப்பட்டிருக்கின்றது. இந்த தலைப்பிடப்பட்டிருக்கின்றது. அந்த செய்திக்கு இணக்கப்பாடு என்று நிறைவடைந்த 4.5 மணி நேர பேச்சுவார்த்தை 10ஆம் தேதி மீண்டும் கூடுகிறது. சம்பள நிர்ணய சபை தொழில் ஆணையாளருடன் கடுமையாக முரண்பட்ட முதலாளிமார் சம்மேளனம் என்ற செய்தியாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள விவகாரம் தொடர்பிலே நேற்று செவ்வாய்க்கிழமை சுமார் 4.5 மணித்தியாலங்கள் இடம்பெற்ற அந்த பேச்சுவார்த்தை எவ்வித இணக்கப்பாடுமின்றி நிறைவடைந்திருக்கின்றது. இந்த இணக்கப்பாடு அதாவது இதற்கமைய எதிர்வரும் 10ஆம் தேதி சம்பள நிர்ணய சபையை கூட்டுவதாக தொழில் ஆணையாளர் HKKA ஜெயசுந்தர அறிவித்திருக்கின்றார் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. 1700 ரூபா சம்பள அதிகரிப்பு தொடர்பான அந்த பேச்சுவார்த்தையிலே ஏற்கனவே பல இணக்கப்பாடுகள் எட்டப்பட்ட நிலையில் 1350 ரூபாயும் ஏனைய தொகையாக 350 ரூபாயுமாக 1700 ரூபா கொடுப்பதற்கு இணக்கம் காணப்பட்டது. அதற்கான வர்த்தமானி அறிவித்தலும் வெளியிடப்பட்ட நிலையிலே நேற்று இதனை எவ்வாறு அமுல்படுத்துவது என்பது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் தொழிலமைச்சிலே தொழில் திணைக்களத்திலே முன்னெடுக்கப்பட்டது. என்றாலும் முதலாளிமார் சம்மேளனம் பிடிக்கின்ற அடம் பிடிக்கின்ற தனம், அவர்கள் விற்கின்ற நிபந்தனைகள், தொழிலாளர்களை அமர்த்துகின்ற அதாவது தொழிலாளர்களை உரிமை போராட்டத்தில் கை வைக்கின்ற அவர்களுடைய செயல்பாடுகளை எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று நேற்றைய பேச்சுவார்த்தையிலே கலந்து கொண்ட தொழிற்சங்கங்கள் கடுமையாக கண்டித்த நிலையில் பேச்சுவார்த்தையில் இருந்து வெளியேறி இருக்கின்றார்கள். குறிப்பாக தோட்ட தொழிலாளர்கள் இந்த சம்பள அதிகரிப்பு 3 வருடங்களுக்கு இனிமேல் இந்த சம்பள அதிகரிப்பை கோர முடியாது. அதே நேரம் 3 வருடங்களுக்கு மேல் அதாவது இந்த சம்பள அதிகரிப்பு வழங்கினால் தோட்ட தொழிலாளர்களுக்கு எதிராக தோட்ட முதலாளிமார்களுக்கு எதிராக அல்லது தோட்டங்களிலே போராட்டங்களை முன்னெடுக்கக்கூடாது என்ற நிபந்தனைகளை அவர்கள் விதித்ததனால் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டவர்கள் வெளியேற இருக்கின்றார்கள். தொழிலாளர்களின் உரிமைகளை அமர்த்தி அதாவது நசுக்கிய நிலையில் இந்த சம்பள அதிகரிப்பை வழங்குவதற்கு அவர்கள் திட்டமிடுகின்றார்கள். ஆகவே இதற்கு உடன்பட முடியாது என்று தொழிற்சங்கங்கள் அறிவித்திருக்கின்ற செய்தியும் இங்கே முக்கிய செய்தியாக நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. கீழ்ப்பகுதியிலே ஒரு செய்தியை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. நிபந்தனைகளை ஏற்க முடியாது பெருந்தோட்ட தொழிற்சங்கங்கள் அறிவித்திருக்கின்ற செய்தி. அதனோடு தொடர்பட்ட ஒரு செய்தியாக பார்க்க முடிகின்றது. தோட்ட தொழிலாளர்கள் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு 1700 ரூபா சம்பள நாட்சம்பளத்தை வழங்குவதாயின் தாம் முன்வைத்துள்ள நிபந்தனைகளை ஏற்க வேண்டும் என்று முதலாளிமார் சம்மேளனம் எடுத்த அழுத்தத்தை தொழிற்சங்கங்கள் நிராகரித்திருக்கின்றன என்ற செய்தி தான் இங்கே நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. கீழ்ப்பகுதியில் ஒரு படம் பிரசுரமாக இருக்கின்றது. அரசு ஊழியர்களுக்கான சம்பள அதிகரிப்புக்கான பரிந்துரைகள் அடங்கிய அறிக்கையை உதயார் சினிவரத்ன தலைமையிலான நிபுணர்கள் குழு ஜனாதிபதி ரணிலிடம் ஜனாதிபதி அலுவலகத்திலே நேற்று கையளித்த போது பிடிக்கப்பட்ட படம் இங்கே பிரதான படமாக அல்லது முக்கிய படமாக பிரசுரிக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இனி தினக்குரல் பத்திரிகையை பார்ப்போம். தினக்குரல் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியும் தமிழ் கட்டமைப்பினுடைய தேர்தல் விஞ்ஞாபனம் நேற்று வெளியிட்டு வைக்கப்பட்ட போது எடுத்த படத்தோடு தரப்பட்டிருக்கின்றது. மரபுவழி தாயகம், சுயநிர்ணய உரிமை, உச்சபட்ச கூட்டாட்சியே, இன நெருக்கடிக்கு தமிழர் நாடும் இணக்கபூர்வமாக தீர்வும் அமைய வேண்டும் என்று தேர்தல் விஞ்ஞாபனத்தினை வலியுறுத்தப்பட்டிருப்பதாக தினக்குரல் அதனை முக்கிய செய்தியாக வெளியிட்டிருக்கின்றது அல்லது பிரதான தலைப்புச் செய்தியாக வெளியிட்டிருக்கின்றது. அருகிலே ஒரு செய்தி, இன்று தபால் மூல வாக்களிப்பு ஆரம்பம் என்ற செய்தி. நாம் ஆரம்பத்திலே பார்த்தது போல ஜனாதிபதி தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு நடவடிக்கைகள் இன்று புதன்கிழமை அனைத்து மாவட்ட செயலகங்கள் மற்றும் தேர்தல் ஆணைக்குழுவின் அலுவலகங்களிலே ஆரம்பமாக இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இன்று காலை 9 மணி முதல் இந்த வாக்களிப்பு ஆரம்பமாகும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தாலும் விண்ணப்பித்தவர்கள் அனைவரும் வாக்குகளுக்கு விண்ணப்பித்தவர்கள் ஊழியர்கள் அரசாங்க ஊழியர்கள் அனைவரும் வாக்களிப்பிலே பங்கேற்க வேண்டும் என்று தேர்தல் ஆணைக்குழு வேண்டுகோள் விடுத்திருக்கின்றது. உரிய நேரத்துக்கு சென்று வாக்களியுங்கள். தவறினால் அதாவது இன்று தொடக்கம் வெள்ளிக்கிழமை வரை 3 நாட்கள் தொடர்ச்சியாக வாக்களிக்கலாம் நீங்கள். அதே நேரம் தவறும் பட்சத்திலே 11ஆம் தேதியும் 12ஆம் தேதியும் நீங்கள் வாக்களிக்க முடியும் என்று தேர்தல் ஆணைக்குழு உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கின்றது. எவ்வாறு வாக்களிக்க வேண்டும் என்று நாம் நேற்றைய பத்திரிகைகளையும் பார்த்தோம். ஒருவர் வாக்களிக்க முடியும். 3 விருப்பு வாக்களை அறிவிக்கலாம். ஒருவருக்கு மாத்திரம் நீங்கள் வாக்களிப்பதாக இருந்தால் 1 என்று இட வேண்டும் அல்லது புள்ளடி இடலாம். புள்ளடியும் 1 போட்டிருக்கின்றால் நிராகரிக்கப்படும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. விருப்பு வாக்குகளை நீங்கள் 2வது விருப்பு வாக்கு 3வது விருப்பு வாக்கு என்று விடலாம். விருப்பு வாக்களுக்குரிய இலக்கத்தை அளித்து புள்ளடியும் விடப்படுவீர்களாக இருந்தால் அந்த வாக்குச்சீட்டு செல்லுபடியாகும் என்று நிராகரிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இன்று வாக்களிப்பவர்கள் இதனை நிதானமாக கையாள வேண்டும் என்று தேர்தல் ஆணைக்குழு வேண்டுகோள் விடுத்திருக்கின்றது.
கருணாரத்ன பரணவிதான எம்பியாக பதவி பிரமாணம் என்றொரு செய்தி, இதுவும் சகல பத்திரிகைகளுமே காணப்படுகின்ற செய்தி. 9வது பாராளுமன்றத்தின் பாராளுமன்ற உறுப்பினரான கருணாரத்ன பரணவிதான சபாநாயகர் மஹிந்த யாப்பா ஆகியோர் முன்னிலையிலே நேற்று செவ்வாய்க்கிழமை பதவி பிரமாணம் செய்து கொண்டார் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் தலதாத்து குரல ரத்னபுரி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர். அவர் ராஜினாமா செய்த அடுத்து ஏற்பட்ட வெற்றிடத்துக்கு பரணவிதான நியமிக்கப்பட்டிருக்கின்றார், சத்தியப்பிரமாணம் செய்திருக்கின்றார் என்று இந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. பாராளுமன்றத்திலே நேற்று நடந்த வாத பிரதிவாதங்களும் இன்றைய பத்திரிகைகளிலே முக்கிய செய்தியாக இருக்கின்றது. இதிலே தினக்குரல் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றது. சஜித்தியமுடன் இணங்கிய விடயங்களை முழுமையாக நிறைவேற்ற வேண்டும், இல்லையேல் பாரதூரமான விளைவுகள் ஏற்படும் என்று பாராளுமன்றத்திலே நேற்று உரையாற்றிய சுமந்திரன் தெரிவித்திருக்கின்றார். அது இங்கே முக்கிய செய்தியாக பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. ஜனாதிபதி வேட்பாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சஜித் பிரேமதாச இம்முடன் இணங்கிய விடயங்களை முழுமையாக நிறைவேற்ற வேண்டும், இல்லையேல் இந்த நாடு அழிவுப்பாதைக்கு செல்லும், நாடு முழுவதும் சென்று வெளிப்படையாக குறிப்பிட்டுள்ள விடயங்களை அவர் நடைமுறைப்படுத்த வேண்டும், இல்லையேல் பாரதூரமான விளைவுகள் ஏற்படும் என்று எச்சரிக்கிறேன் என்று சுமந்திரன் நேற்று பாராளுமன்றத்தில் உரையாற்றிய போது தெரிவித்திருக்கின்றார். தமிழரசு கட்சியின் யாழ் மாவட்ட எம்பியான சுமந்திரனை தெரிவித்த நிலையில் தமிழரசு கட்சியின் மத்திய குழு சஜித் பிரேமதாசவை ஆதரிப்பதற்கு எடுத்த தீர்மானம், அந்த தீர்மானம் இவருக்கும் செல்லுபடியாகும், அதாவது நிறைவேற்றும் அணுகுமுறையை நிறைவேற்ற வேண்டும், உத்தரவாதம் அளித்த விடயங்களை நிறைவேற்ற வேண்டும் என்பதை சுமந்திரனின் கோரிக்கையாக இருக்கின்றது. இன்னொரு செய்தி பார்க்க முடிகின்றது. உள்ளூராட்சி தேர்தல் விசேட ஏற்பாடுகள் சட்டமூலத்தை தயாரிப்பதற்கு அரசாங்கம் தீர்மானம். 2023 வேட்பு மனுக்களை மீளப்பெறுவதற்கும் மீண்டும் வேட்புமனு தாக்கலுக்கும் ஏற்புடையதாக சட்ட திருத்தம் செய்வதற்கு அரசாங்கம் முன்வந்திருக்கின்றது. இதற்கான சட்ட வரைவு தொடர்பாக தேர்தல் ஆணைக்குழுவுடன் பேச்சுவார்த்தை நடத்தப் போவதாக அரசாங்க தரப்பிலே தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. உள்ளூராட்சி சபைகள் தேர்தலுக்காக 2023ஆம் ஆண்டில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள வேட்பு மனுக்களை மீளப்பெறுவதற்கும் 2024ஆம் ஆண்டின் தேர்வு நடாப்பை அடிப்படையாக கொண்டு அந்த தேர்தலை நடத்தக்கூடியவாறு வேட்புமனு தாக்கல் செய்யக்கூடியவாறும் உள்ளூராட்சி அதிகார சபை தேர்தல் சட்டமூலத்தை தயாரிப்பதற்கும் அரசாங்கம் தீர்மானித்திருக்கின்றது. குறித்த சட்டமூலத்தை தயாரிக்குமாறு சட்டவரைஞருக்கு ஆலோசனை வழங்குவதற்கு பொது நிர்வாக உள்நாட்டு அலுவல்கள், மாகாண சபைகள், உள்ளூராட்சி அமைச்சர், பிரதமர் மற்றும் நீதி சிறைச்சாலை அலுவலர்கள் மற்றும் அரசியலமைப்பு மறுசீரமைப்பு அமைச்சர் சமர்ப்பித்துள்ள யோசனைகளுக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கி இருக்கின்றது என்பதே இங்கே முக்கிய செய்தியாக தரப்பட்டிருக்கின்றது. இதன்படி ஏற்கனவே விண்ணப்பித்திருந்த, அதாவது உள்ளூராட்சி சபைகளுக்கு ஏற்கனவே போட்டியிடுவதற்காக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருந்தவர்கள் இதனை வாபஸ் பெற்று மீண்டும் புதியவர்களை நியமிப்பதற்கான வேட்புமனுக்களை கூறுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படுவதாக இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. 13+ஐ நடைமுறைப்படுத்தி புதிய பயணத்தை ஆரம்பிப்போம், சஜித்தின் பிரசார கூட்டத்தில் தமிழரசு கட்சி உறுப்பினர் தெரிவித்திருக்கின்றார் என்ற ஒரு செய்தி தரப்பட்டிருக்கின்றது. நேற்று முல்லைத்தீவிலே நேற்று முன்தினம் நடந்த கூட்டத்திலே இந்த உரையாற்றப்பட்டிருக்கின்றது. 13+ஐ நடைமுறைப்படுத்தி இரத்தம் சிந்திய அவலம் நிறைந்த இந்த மண்ணிலிருந்து புதிய பயணத்தை ஆரம்பிக்க உள்ளோம் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் முல்லைத்தீவு கரைத்துறைப்பற்று பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினர் சின்னராசா யோகேஸ்வரன் தெரிவித்திருக்கின்றார் என்பது இங்கே முக்கிய செய்தியாக தரப்பட்டிருக்கின்றது. தமிழன் பத்திரிகையை பார்ப்போம். தமிழன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியும் இந்த உள்ளூராட்சி சபை தொடர்பான செய்திதான் இங்கே பிரதான தலைப்புச் செய்தி. வேட்புமனு மீளப்பெறல், கட்டுப்பணம் மீளச் செலுத்துதல், ஒத்திவைக்கப்பட்ட உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பிலே அரசாங்கம் கவனம் செலுத்துவதாக இந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதாவது உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தல் காலவரையின்றி இடைநிறுத்தப்பட்டுள்ள நிலையில் 2023ஆம் ஆண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தாக்கல் செய்யப்பட்ட வேட்பு மனுக்களை மீளப்பெறவும் கட்டுப்பணத்தை மீளச் செலுத்துவது தொடர்பிலும் தேர்தல் ஆணைக்குழுவுடன் கலந்தாலோசிக்க உள்ளதாக இந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த விடயம் தொடர்பாக நேற்று முன்தினம் திங்கட்கிழமை மாலை இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்திலே தீர்க்கமாக ஆராயப்பட்டதாக அமைச்சர் பந்துல குணவர்த்தனவை ஆதாரம் காட்டி இந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. இது தமிழன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி. கட்டங்கட்டப்பட்ட ஒரு செய்தி நாம் ஆரம்பத்திலே பார்த்தது போல, ஜனாதிபதி தேர்தல் 2024 தபால் மூல வாக்குப்பதிவு இன்று ஆரம்பம் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. 9வது ஜனாதிபதி தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு நாடளாவிய ரீதியிலே இன்று முதல் ஆரம்பமாக இருக்கின்றது. இந்த வகையிலே நேரடியாக தேர்தல் செயல்பாடுகளில் ஈடுபடும் மாவட்ட செயலகங்கள், தேர்தல் ஆணைக்குழுவின் அலுவலகங்கள் மற்றும் போலீஸ் உத்தியோகத்தர்கள் உள்ளிட்ட அரசு சேவையாளர்கள் இன்று தங்களின் தபால் மூல வாக்குகளை பதிவு செய்ய உள்ளனர் என்று அறிவிக்கப்பட்டிருந்தாலும், இந்த வாக்களிப்பு நிலையங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பிரத்யேகமான இடங்களிலே வாக்களிப்பை குழப்புகின்ற அல்லது குளறுபடிகளில் ஈடுபட்டார்
அந்த வாக்கு ரத்து செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வாக்களிப்பு நிலையத்திலே அனைத்து வாக்கும் ரத்து செய்யப்படக்கூடிய நிலை இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே அந்த வாக்குச்சாவடியிலே வாக்களிக்க செல்கின்ற தபால் மூல வாக்காளர்கள் கூடுதலாக நேர காலத்தோடு சென்று வாக்களிக்க வேண்டும். அதே நேரம் அங்கு கூடுதலாக இந்த குழப்ப நிலையிலும் அல்லது வாத பிரதிவாதங்களில் ஈடுபடக்கூடாது என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த தபால் மூல வாக்குப்பதிவை விட்டு நாடு முழுவதும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு விடப்பட்டிருக்கின்றது. இராணுவம் விசேட அதிரடிப்படையினரும் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றார்கள் என்பது இங்கே முக்கிய செய்தியாக தரப்பட்டிருக்கின்றது. கோட்டாவின் அழைப்புக்கான ஆதாரங்களை பகிரங்கப்படுத்துக ஜனாதிபதிக்கு சவால் விடுகிறார் அனுர என்ற படத்தோடு தரப்பட்டிருக்கின்ற செய்தி. பொய் கூற வேண்டாம் ரணில், என்னிடமோ அல்லது எனது கட்சியிடமோ ஆட்சி பொறுப்பை ஏற்குமாறு கோட்டாபய ராஜபக்ச கேட்டுக்கொண்ட விடயம் தொடர்பில் தொலைபேசி அழைப்போ அல்லது கடிதமோ கலந்துரையாடல் தொடர்பான ஆதாரமோ இருந்தால் அதனை பகிரங்கப்படுத்துமாறு நான் ரணில் விக்ரமசிங்கவுடன் சவால் விடுக்கிறேன் என்று அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்திருக்கின்ற செய்தி இங்கே முக்கிய செய்தியாக தரப்பட்டிருக்கின்றது. நேற்று பாராளுமன்றத்தில் ஒரு சர்ச்சை ஒன்று இடம்பெற்றது. அதாவது சுமந்திரனுடைய தனிநபர் பிரேரணை தொடர்பான செய்தி, மாகாண சபைகள் தொடர்பான சட்டமூலம் தொடர்பான செய்தி தனிநபர் பிரேரணையாக அவர் முன்வைத்திருந்தார். அதனை ஏற்பதா இல்லையா என்பது ரணில் விக்ரமசிங்கே ஏற்கனவே உறுதியளித்திருந்தார் என்று அவர் பாராளுமன்றத்திலே குற்றஞ்சாட்டிய நிலையிலே விமல் வீரவன்ச ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றார். சுமந்திரனின் பிரேரணை சூழ்நிலைக்கு பொருந்தாது, மாகாண சபை தேர்தல் திருத்த சட்டமூல யோசனையை விவாதிக்க கோருகிறார் விமல் என்று இந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. இது தமிழன் பத்திரிகையிலே முக்கிய செய்தியாக நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இனி தினகரன் பத்திரிகையை பார்ப்போம். தினகரன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி, நிபுணர் குழுவின் பரிந்துரைகள் ஜனாதிபதியிடம் கையளிப்பு, 2025 ஜனவரி முதல் அரசு ஊழியர் சம்பள அதிகரிப்பு, நிதியமைச்சின் ஊடாக நடைமுறைப்படுத்த ஏற்பாடு என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. அனைவரின் வருமானத்தையும் அதிகரிக்க வேண்டும் என்பதே தனது எதிர்பார்ப்பு என்று ஜனாதிபதியை தெரிவித்திருக்கின்றார். அது நேற்று கையளிக்கப்பட்ட போது பிடிக்கப்பட்ட படம் இங்கே பிரதான படமாக பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. எதிர்வரும் அக்டோபர் முதல் நவீனமயமாக்கப்பட்ட கடவுச்சீட்டுகள் குறைந்த கட்டணத்தில் கிடைக்கும் என்று இது நேற்றைய பத்திரிகைகளில் நாம் பார்க்கக்கூடியதாக இருந்தது. புதிய ஒழுங்குமுறை ஒன்று, 38 நாடுகளுக்கு புதிய விசா இல்லாத நடைமுறை ஒன்று அறிமுகப்படுத்துகின்றது அரசாங்கம். இந்த போலின் கலாச்சாரம், அதாவது வரிசையிலே மக்கள் அங்கு அவதிப்படுகின்ற நிலையை கட்டுப்படுத்துகின்ற வகையிலே புதிய நடைமுறை அறிமுகப்படுத்தப்பட இருக்கின்றது. நவீனமயமாக்கப்பட்ட கடவுச்சீட்டுகள் அக்டோபர் மாதம் முறை குறைந்த கட்டணத்திலே கிடைக்கும் என அமைச்சரவை பேச்சாளர் கலாநிதி பந்துல குணவர்த்தன தெரிவித்திருக்கின்றார் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கின்ற செய்தியாகவே நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது.